ஹாய் நண்பர்களே, வீடுகளில் டெய்லி ரொட்டீனாக நாம் பேசிட்டு வரக்கூடிய முக்கியமான தமிழ் வாக்கியங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாக்கியங்கள் எல்லாமே எப்போவுமே நாம் வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வார்த்தை என்னென்னா, நாம் எப்போவுமே வீட்டில் சொல்லக்கூடியது டிவி ஆன் பண்ணு. டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா டிவி சாலு கரோ. டிவி சாலு கரோ. டிவிக்கு டிவினே சொல்லலாம். ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாலு கரோ. சாலு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ டிவி ஆன் பண்ணு அப்படின்னு நம்ம வீட்டில் நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா டிவி சாலு கரோ அப்படின்னு சொல்லி பாருங்க. டிவி ஆன் பண்ணியாச்சு. அடுத்ததாக நாம் என்ன செய்வோம்? ரிமோட் எங்கே அப்படின்னு தேடிட்டு இருப்போம். அந்த ரிமோட் எங்கே அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா ரிமோட் கஹா ஹே. ரிமோட் கஹா ஹே. ரிமோட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கூட ரிமோட்னே சொல்லிக்கலாம். எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கஹா ஹே அல்லது கிதர் ஹே ரெண்டுமே சொல்லலாம். ஸோ ரிமோட் எங்கே அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா ரிமோட் கஹா ஹே அல்லது ரிமோட் கிதர் ஹே அப்படின்னு கேளுங்க. ரிமோட் எங்கன்னு தேடி பார்த்துட்டு அந்த ரிமோட் யாரோட கையிலையாவது இருக்கும். அந்த ரிமோட்டை என்கிட்ட கொடு, ரிமோட்டை கொடு அப்படின்னு கேட்போம் தெரியுமா? அந்த ரிமோட்டை கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் ரிமோட் தே தோ. ரிமோட் தே தோ. ரிமோட் அப்படிங்கிறதுக்கு சேம் ரிமோட்னே சொல்லிக்கலான்னு பார்த்தோம். கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் தே தோ. ஸோ ரிமோட்டை யாருக்கிட்டையாவது இருந்து கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க? ரிமோட் தே தோ. ரிமோட் தே தோ. அதாவது ரிமோட்டை கொடு அப்படின்னு கேட்ட பிறவும் நம்ம வீட்டில் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? வேறு சேனல் வை, வேறு சேனல் வை அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தூஸ்ரா சேனல் ரக்கோ. தூஸ்ரா சேனல் ரக்கோ. வேறு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் தூஸ்ரா. சேனல் சேனல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கூட சேனல் அப்படின்னே சொல்லிக்கலாம். ரக்கோ அப்படின்னா வைன்னு அர்த்தம். ஸோ நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட வேறு சேனல் வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தூஸ்ரா சேனல் ரக்கோ அப்படின்னு சொன்னாலே அவங்க சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. வேறு சேனல் வை அதுக்கு எப்படி சொல்லலான்னு பார்த்தோம். அடுத்ததாக வேறு சேனல் மாற்று, அதாவது வேறு சேனல் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தூஸ்ரா சேனல் பத்லோ. தூஸ்ரா சேனல் பத்லோ. வேறு சேனல் மாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தூஸ்ரா சேனல் பத்லோ அப்படின்னு சொல்லணும். மாற்று அதுக்கு ஹிந்தியில் பத்லோ. ஸோ வேறு சேனல் வைனி சொல்கிறதுக்கு தூஸ்ரா சேனல் ரக்கோ அப்படின்னு சொல்லணும். வேறு சேனல் மாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு தூஸ்ரா சேனல் பத்லோ. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. வேறு சேனல் மாற்றியாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம்? வால்யூம் கம்மி பண்ணு, வால்யூம் கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த வால்யூம் கம்மி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆவாஜ் கம் கரோ. ஆவாஜ் கம் கரோ. வால்யூம் அல்லது சவுண்டு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆவாஜ். கம்மி பண்ணு, கம்மி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு கம் கரோ. ஸோ வால்யூமை கம்மி பண்ணு அல்லது சவுண்டு குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு இனிமேல் வீட்டில் எப்படி சொல்ல போகிறீங்க? ஆவாஜ் கம் கரோ. அவ்வளோதாங்க. வால்யூம் கம்மி பண்ணுறதை பார்த்தாச்சு. அடுத்ததான் வால்யூம் அதிகப்படுத்தணும். வால்யூமை அதிகமாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஆவாஜ் படாவ். ஆவாஜ் படாவ். வால்யூமை அதிகப்படுத்து இல்லைனா சவுண்டு கூட்டு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் ஆவாஜ் படாவோ அப்படின்னு சொல்லணும். படாவ் அப்படின்னா அதிகப்படுத்துன்னு அர்த்தம். கம் கரோ அப்படின்னா கம்மி பண்ணுன்னு அர்த்தம். ஸோ சவுண்டு கம்மி பண்ணு அப்படின்னா ஆவாஜ் கம் கரோ அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அதே போல் சவுண்டு அதிகமாக்கு அல்லது சவுண்டை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆவாஜ் படாவ் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அடுத்து ஃபேன் போர்டு. அதாவது நாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே எல்லாரோட வீட்லேயும் தேவையோ தேவையில்லையோ ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபேன் போர்டு அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும்னா பங்கா சாலு கரோ. பங்கா சாலு கரோ அப்படின்னு சொல்லணும். ஃபேனுக்கு ஹிந்தியில் பங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சாலு கரோ அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நம்ம டிவி ஆன் பண்ணும்போதே பார்த்தோம். ஸோ ஃபேன் போர்டு அப்படின்னு நம்ம வீட்டில் நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா பங்கா சாலு கரோ அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபேன் போர்டு தருவாங்க. அடுத்ததாக டிவி போட்டாச்சு, ஃபேன் போட்டாச்சு. அடுத்ததாக டீ குடிக்கணும். ஸோ டீ போடு
அப்படின்னு வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லுவோம்ல, அந்த டீ போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாய் பனாவ். சாய் பனாவ். டீ அப்படின்னா ஹிந்தியில் சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. போடு அப்படின்னா உருவாக்கு, அந்த மீனிங்கில் எடுத்துக்கணும். ஸோ பனாவ். அதனால் நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட டீ போடு அப்படின்னு நமக்கு ஹிந்தியில் சொல்லணும்னா சாய் பனாவ் அப்படின்னு சொல்லி முடியுங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, டீ போட்டு முடிச்சாச்சு, அந்த டீயை எடுத்துகிட்டு வா. டீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த டீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாய் லேக்கர் ஆவ். சாய் லேக்கர் ஆவ். டீக்கு ஹிந்தியில் சாய் அப்படின்னு பார்த்தோம். எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு லேக்கர் ஆவோ. ஸோ டீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம வீட்டில் அம்மாக்கிட்டேயோ இல்லை ஒய்ஃபுக்கிட்டேயோ சொல்லும்போது சாய் லேக்கர் ஆவோ அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுங்கள். டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட நம்ம கேட்போம் தெரியுமா, ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. அந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் நம்கீன் குச் ஹை கியா, நம்கீன் குச் ஹை கியா அப்படின்னு கேட்கணும். ஸ்நாக்ஸுக்கு ஹிந்தியில் நம்கீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவதுனா குச், இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹை கியா. ஸோ ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம வீட்டில் யாருக்கிட்டையாவது நமக்கு கேட்கணுன்னா நம்கீன் குச் ஹை கியா அப்படின்னு கேட்டு பாருங்க. அடுத்ததாக நாம் காட்டுக்குள்ளே எங்கேயாவது போகும்போது நம்ம கூட யாராவது வருவாங்க, அவங்க செருப்பு போடாமல் வருவாங்க. அவங்கக்கிட்ட நாம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, செருப்பு போட்டுட்டு வா அப்படின்னு. செருப்பு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சப்பல் பேன்கர் ஆவோ. சப்பல் பேன்கர் ஆவோ. செருப்புக்கு ஹிந்தியில் சப்பல் தான். நம்ம தமிழில் கூட சப்பல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த சப்பல் தான் ஹிந்திலையும் சொல்லுவாங்க. போட்டுட்டு வா, போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பேன்கர் ஆவோ. பேன்கர் ஆவோ அப்படின்னா எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா அணிந்து வா. ட்ரெஸ்லாம் அணிவோம்ல, அந்த அணிந்து வா அப்படின்னு சொல்கிறது தான் எக்ஸாக்டாக பேன்கர் ஆவோ அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ செருப்பு போட்டுட்டு வா அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? சப்பல் பேன்கர் ஆவோ அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது என்கிட்ட வா. அதாவது யாரையாவது நாம் என்கிட்ட வா அப்படின்லாம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே பாஸ் ஆவோ. மேரே பாஸ் ஆவோ. மேரே, மேரே அப்படின்னா என் அப்படின்னு அர்த்தம். பாஸ், பாஸ் அப்படின்னா கிட்ட அப்படின்னு அர்த்தம். ஆவோனா வா. ஸோ என்கிட்ட வா அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே போய் சொல்லணும்னா மேரே பாஸ் ஆவோ அப்படின்னு சொன்னாலே அவங்கக்கிட்ட வந்துடுவாங்க. என்கிட்ட வா பார்த்தோம். அடுத்ததான் என்கிட்ட வராத. நம்ம யார் மேலேயாவது கோவமாக இருந்தோன்னா அவங்கக்கிட்ட சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, என்கிட்டே வராத அப்படின்லாம். அந்த என்கிட்ட வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மேரே பாஸ் மத் ஆவோ. மேரே பாஸ் மத் ஆவோ. மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட அப்படின்னு பார்த்தோம். மத் ஆவோ அப்படின்னா வராத அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட வான்னு சொல்கிறதுக்கு மேரே பாஸ் ஆவோ. என்கிட்ட வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பாஸ் மத் ஆவோ. இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? அந்த மத் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் ரெண்டு சென்டென்ஸையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றிடுது. அடுத்ததாக கீழே விழுந்தது. அதாவது நம்ம கையில் ஏதாவது ஒரு பொருள் இருந்து அது கீழே விழுந்துருச்சு, அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா நீச்சே கிருகையா. நீச்சே கிருகையா அப்படின்னு சொல்லணும். கீழே அப்படின்னா நீச்சே அப்படின்னு அர்த்தம். விழுந்தது அல்லது விழுந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு கிருகையா. ஸோ கீழே விழுந்து விட்டது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே போய் சொல்லணும்னா நீச்சே கிருகையா அப்படின்னு சொன்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. கீழே விழுந்து விட்டது பார்த்தோம். அந்த கீழே விழுந்தது உடைஞ்சிருச்சு, அதாவது உடைந்து விட்டது அப்படின்னு நமக்கு ஹிந்தியில் யாருக்கிட்டே சொல்லணும்னா டூட் கயா. டூட் கயா. உடைந்து விட்டது டூட் கயா அப்படின்னு சொன்னாலே போதும். சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க ஏதாவது குசும்பு பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, அடி வாங்குவேன். சும்மா விளையாட்டுக்கு அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மார் காயகா. மார் காயகா. மார் அப்படின்னா அடி அப்படின்னு அர்த்தம். காயகா, காயகா அப்படின்னா வாங்குவேன். எக்ஸாக்டாக காயகா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா சாப்பிடுவேன், அடி சாப்பிடுவேன். அதுதான் எக்ஸாக்டாக இதோட மீனிங். பட் நாம் பேச்சு வழக்கில் அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் மார்க்காயகா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் அடி வாங்குவேன் அதை பார்த்தோம்.
அடுத்ததாக அடி வாங்கினேன், அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மார் காயா, மார் காயா. வீட்டில் யாராவது நம்மளை அடிச்சிருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவோம் தெரியுமா, அடி வாங்கினேன் வீட்டில் அப்படின்னு. அந்த அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மார் காயா, மார் காயா அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்னென்னா என்ன அவசரம். அதாவது யாராவது எங்கேயாவது ஸ்பீடாக நடந்து போயிட்டுருப்பாங்க, நாம் அவங்க போகிற ஸ்பீடை பார்த்தே அவங்க எங்கேயும் அவசரமாக போயிட்டுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அவங்கக்கிட்ட போய் நாம் கேட்போம், பார்த்துருக்கீங்களா, என்ன அவசரம், ஏன் அவசரம் அப்படின்லாம். அந்த என்ன அவசரம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு ஹிந்தியில் கியா ஜல்தி பாசி, கியா ஜல்தி பாசி அப்படின்னு கேட்கணும். அவசரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜல்தி பாசி. ஸோ என்ன அவசரம் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையாவது போய் கேட்கணுன்னா கியா ஜல்தி பாசி, கியா ஜல்தி பாசி அப்படின்னு கேட்டாலே அவங்க என்னென்னு சொல்லுவாங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ஹிந்தி படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொம்பவே முக்கியமான வாக்கியம் கிண்டல் அடிக்காத. அதாவது கிண்டல் அடிக்காத, கேலி செய்யாத அப்படின்லாம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மஜாக் மத் கரோ, மஜாக் மத் கரோ. நாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அவங்க நம்மக்கிட்ட என்ன ரிப்ளை பண்ணுவாங்க, மஜாக் மத் கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கிண்டல் அடிக்காத, கேலி பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க, மஜாக் மத் கரோ. இந்த மாதிரியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சும்மா பேசி பாருங்கள், அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். நண்பர்களே, இந்த மாதிரியே பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு லாஸ்ட் வீக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளோட ஐக்கான் பட்டன்லையும் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா போய் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம படிக்க போகிற வாக்கியம் என்னென்னு பாருங்கள், எந்த பயனும் இல்லை. அதாவது நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தங்க எந்த வேலைக்கும் போகாமல் சும்மாவே இருப்பாங்க, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. அவங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கொய் காம்கா நகி, கொய் காம்கா நகி. கொய் அப்படின்னா எந்த அப்படின்னு அர்த்தம், காம்கா அப்படின்னா வேலைக்கும், நகி லாய்க்கு இல்லை அல்லது இல்லை. ஸோ எந்த பயனும் இல்லை, அதாவது எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தியில் எப்படி சொல்லணும், கொய் காம்கா நகி அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோவோட கடைசி வாக்கியம் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பிரயோஜனம் அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா. இது ஆக்சுவலாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் நம்ம யூஸே பண்ணாமல் இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது வரும்போது அதை காமிச்சு இந்த பொருளால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா. அந்த எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா குச் பி ஃபைதா நஹி, குச் பி ஃபைதா நஹி. ஸோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே போய் சொல்லணும்னா குச் பி ஃபைதா நஹி அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுன்னா புரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், புரியலைன்னா புரியலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அப்கமிங் வீடியோஸில் நான் ஏதாவது அப்டேட் பண்ணணுமான்னு நான் திங்க் பண்ணுவேன். இந்த வீடியோ இதோட முடியுது நண்பர்களே. மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.